Hi guys, welcome back to my channel. என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து கிறிஸ்துமஸ்க்காக ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ண போறேன். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை வீட்லயே நம்ம செஞ்சு சாப்பிடுறது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன். சோ நான் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி கிளாஸஸ் போயிருந்தப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட் செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல 1 or 2 times அமுல் சாக்லேட் வாங்கி நான் வந்து பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடர்ன் சாக்லேட் காம்பவுண்ட் வாங்கி நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் வீட்டுல கேட்டேன், என்ன சாக்லேட் வேணும், டார்க் சாக்லேட் பண்ணலாமா இல்ல மில்க் பண்ணலாமா ஒயிட் பண்ணலாமான்னு. அவங்க என்னோட சாய்ஸ்க்கே விட்டனால நான் வந்து எனக்கு ஒயிட் சாக்லேட் ரொம்ப பிடிக்குன்றனால நான் வந்து இந்த ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் வாங்கி ட்ரை பண்ணிருக்கேன். நான் இது வரைக்கும் வீட்டுல வந்து ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு நான் ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாடர்ன்ற பிராண்ட் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். அங்க இருந்து வாங்கி இதை நான் வந்து ட்ரை பண்றேன். சோ இது 500 grams வெயிட் இருக்கு. அண்ட் பிரைஸ் வந்து 200க்கும் கம்மியா தான் இருந்துச்சு. சோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. நான் வந்து பேசிக்கான சாக்லேட் தான் பண்றேன், பிளெயின் சாக்லேட் தான். எனக்கு இன்னும் 1-2 ஐடியா இருக்கு. இதுல கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மில்க் சாக்லேட் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. சோ பாப்போம். இதுக்கு நான் மோல்டு வந்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த கிறிஸ்துமஸ் தீம்லயே நான் வந்து சிலிக்கான் மோல்டு வந்து வாங்கி வச்சிருக்கேன். சோ இததான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து 1 தான் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு பெருசா தேவைப்படல, 1 தான் வாங்கியிருக்கேன். இதுல மொத்தம் எத்தனை பண்ணலாம் அப்படின்னா, ஒரே டைம்ல வந்து நம்ம 12 சாக்லேட்ஸ் தான் பண்ண முடியும். பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு ரவுண்ட் பண்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிமைனிங் என்ன பண்றோம் அப்படின்றத பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் அந்த சாக்லேட் காம்பவுண்ட். அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்றது எனக்கு வந்து பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி கிளாஸ்ல தான் தெரிஞ்சுது. அண்ட் அமேசான்ல வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இதை வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எப்படி இருக்கும் அப்படின்றது. பட் செஞ்ச அப்புறம் உண்மையிலேயே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 1 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ தேவையான அளவுக்கு அழகா நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணும் போதே எனக்கு பயங்கர டெம்ட் ஆகி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு டேஸ்ட். இது ஆக்சுவலி நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் மெல்ட் பண்ணி இந்த மோல்ட்ல ஊற்றணும். சாக்லேட் காம்பவுண்ட் வச்சு சாக்லேட் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டா இருக்கு சாக்லேட் மாதிரி. சோ இண்டக்ஷன்ல ஹாட் வாட்டருக்கு நான் இந்த பேனில் வச்சுட்டேன். சோ டபுள் பாயிலிங் மெத்தட்னால இதுக்கு மேல இன்னொரு பாத்திரம் வச்சு அதுக்குள்ள சாக்லேட் போட்டு நம்ம மெல்ட் பண்ணிடலாம். அப்பதான் வந்து இது கொஞ்சம் சீக்கிரமா மெல்ட் ஆகி நல்லா வரும். இல்ல உங்ககிட்ட ஓடிஜி இருந்தா நீங்க அதுல கூட பண்ணலாம். சோ நான் அதுல பண்ணும் அப்படின்றத எனக்கு இந்த ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ நான் இதுலயே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகும். காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேட்லா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாட்டர் நல்லா பாயில் ஆன அப்புறம் அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்கிரேப் பண்ணியிருந்த காம்பவுண்ட் அதில் வந்து கொட்டிடணும். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரா மெல்ட் ஆகும். சாக்லேட் காம்பவுண்ட் யூஸ் பண்ண பிடிக்காதவங்க வந்து என்ன பண்ணலாம்னா மில்க் பவுடர், பட்டர் அண்ட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி கூட அந்த மெத்தட்ல கூட நீங்க சாக்லேட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி சூப்பரா மெல்ட் ஆகி வரும். இன்ஃபேக்ட் நீங்க மில்க் பவுடர் போட்டு பண்றது கூட இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நீங்க எடுத்து அதை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சாக்லேட் செஞ்சு முடிக்கிறோமோ இல்லையோ நடுவில் நம்ம கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லி அப்பப்போ டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு சீரியஸா. என்ன பிரியா டேரி மில்க் மில்கி பார்லாம். அப்படியே இதை நீங்க கேர்ஃபுல்லா எடுத்து உங்களோட மோல்ட்ல நீங்க வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து அந்த கோன் பைப் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் டைரக்டாவே விட்டனால கொஞ்சம் கிளம்ஸியா இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிட்டேன்.
சிலிகான் மோல்டுன்றால எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து சாக்லேட் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். அதனால அதோட டாப் லேயர்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்கா இருந்துச்சு. நினைச்சதை விட அழகா பர்ஃபெக்டா வந்துருச்சு. அண்ட் டேஸ்ட் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அண்ட் இது கூடவே இதோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் கொக்கோ பவுடர் நான் மிக்ஸ் பண்ணேன். ஸோ இதே அளவுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்து மெல்ட் பண்ணிட்டு அது கூட வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் போட்டு பண்ணேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணாலும் சரி, நீங்க டார்க் சாக்லேட் ஆட் பண்ணாலும் சரி, நீங்க அடிஷ்னலா சுகர் எதுவுமே சேர்க்க வேணாம். இதுலயே வந்து தேவையான அளவுக்கு சுகர் இருக்கு. அண்ட் நம்மளோட டேஸ்டியான ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி காம்பவுண்ட் வாங்கி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வேல நீங்க பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்குறதுக்கு நீங்க ஹில் ஸ்டேஷன் போகணுன்னே கிடையாது. உங்க வீட்லயே ஈஸியா பண்ணிடலாம். இந்த சாக்லேட் காம்பவுண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கி வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வருதுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு அப்படியே கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். பாய்.